நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் தனது ஜாதக நிலை எப்படி இருக்கிறது, எதிரியாக கருதும் ராகுல் காந்தி ஜாதகம் என்ன சொல்கிறது என பிரதமர் மோடி பிரபல ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி இது. பிரதமர் நரேந்திர மோடி 1950 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பகல் 11 மணிக்கு பிறந்தார். அவரது ராசி விருச்சக ராசி, நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள பிரதமர் மோடி 15 ஆண்டுகள் வரை ஒரு கவுன்சிலர் பதவி கூட வகித்ததில்லை. ஆனால் அவரது ஜாதகப்படி குஜராத் மாநிலத்தின் முதல்வர் ஆனார். பிரதமர் மோடியின் ஜாதகத்தில் அப்படி என்ன இருக்கிறது என அலசி பார்த்தால், ஒரு நாட்டின் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ உயர் பதவியை வகிக்க வேண்டுமானால் அவரது ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் ராசியும் லக்னமும் அவருக்கு உதவி செய்யும் வகையில் இருக்க வேண்டும். 10ஆம் இடம் பதவியை கொடுத்தாலும் அந்த பதவியை நிர்வகிக்கும் ஆற்றலும் ஆளுமை திறமையும் இருந்தால்தான் அவரால் ஆட்சி செய்ய முடியும். அந்த ராசி பலன் மோடியிடம் இருக்கிறது. பிரதமர் மோடியின் ஜாதகத்தில் எண்ணற்ற யோகங்கள் உள்ளன. சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், புது ஆயுத்த யோகம், நீச்ச பசங்க ராஜ யோகம், ருச்சி யோகம், கஜகேசரி யோகம் என ஏராளமான யோகங்கள் ஒரு சேர அமைந்துள்ளன. மகாராஜா யோகம் உள்ளவர்கள் என்ன நினைத்தாலும் சாதிக்க முடியும், அவரை யாராலும் வீழ்த்த முடியாது என்கின்றது ஜோதிட கணிப்பு. இந்த நிலையில் பிரபல ஜோதிடர் ஒருவரை பிரதமர் நரேந்திர மோடி அணுகி தனது ஜாதகம் பற்றி ஆலோசனை கேட்டுள்ளார். அதன்படி அந்த ஜோதிடர் சொன்ன ரகசிய தகவல் இது. கடந்த 2021ஆம் ஆண்டு மோடிக்கு சந்திர திசை முடிந்து செவ்வாய் திசை தொடங்கியுள்ளது. செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் நீடிக்கும், அதாவது 2028ஆம் ஆண்டு வரை நீடிக்கும். இந்த 7 ஆண்டுகளும் மோடியின் வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். நாட்டில் புதிய மாற்றங்கள் செய்வார். 2029ஆம் ஆண்டு மோடி பற்றி உலக அளவில் பரபரப்பாக பேசப்படும். உலகின் 2வது பொருளாதார நாடாக இந்தியாவை அவர் உயர்த்துவார். 2029ஆம் ஆண்டு வரை அவரை யாரும் அசைக்கவே முடியாது. இது மட்டுமல்ல, சனி பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் ரிஷப ராசியிலும் பயணம் செய்கிறார். இந்த சூழ்நிலையில் சனி மற்றும் குருவின் பார்வை விருச்சக ராசிக்கு கிடைக்கிறது. அதேபோல் ராகு கிரகம் மீன ராசியில், கேது கிரகம் கன்னி ராசியில் பயணம் செய்கிறார்கள். எனவே சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் என அனைத்து கிரகங்களும் பிரதமர் மோடிக்கு சாதகமாக உள்ளன. இதுவல்லாமல் பாம்பு கிரகங்களின் யோகமும் மோடிக்கு சாதகமாகவே உள்ளது. எனவே அவர் இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அகில இந்திய அளவில் அவரது வெற்றி பிரமாதமாக பேசப்படும் என ஜோதிடர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தனக்கு எதிராக போட்டியிடும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ஜாதகம் பற்றியும் அவர் ஆலோசனை செய்து உள்ளார். ராகுல் காந்தியின் ஜாதக பலனை கேட்ட பிரதமர் மோடி மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளார். இந்த முறை பிரதமர் மோடிக்கு எதிராக 28 கட்சிகள் கொண்ட இந்திய கூட்டணி உருவாகியுள்ளது. புதிதாக உருவாகியுள்ள இந்திய கூட்டணிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்குவாராக? அவருக்கு பிரதமர் பதவி கிடைக்குமா? இந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி சுழலை எப்படி இருக்கும் என ஜோதிட தகவல் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 1970ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி மதியம் 2:28 மணிக்கு புது டெல்லியில் பிறந்தார். அவரது ராசி தனுசு ராசி ஆகும். லக்னம் துலாம் லக்னம். ராகுல் காந்தியின் ஜாதகம் போராளி யோகமாக இருக்கிறது. ராகுல் காந்திக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் ராகு திசை நடக்கிறது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வரை அவருக்கு குரு புத்தி நடக்கிறது. ராகுலின் திசை குரு புத்தி காலத்தில் ராகுலுக்கு பல விஷயங்கள் கைகூடி வரும். அதே சமயம் தற்பொழுது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நாற்காலியை அவரால் எட்டி பிடிக்க முடியாது. ராகுல் காந்தி ஜாதகத்தில் சுக்கிர தோஷம், லக்னத்திற்கு 7இல் சனி நீசம் அடையும் இருப்பதால் அவருக்கு திருமணமாகவில்லை. அவரது ஜாதகத்தில் புதன் கிரகம் 8வது வீட்டிலும் இருக்கிறது மற்றும் சனி செவ்வாய் என 2 பகை கிரகங்களும் இடையே இருக்கிறார்கள். இதனால் அரசியலில் அவர் தோல்வியை சந்திக்க நேரிடும். மோடி அவர்கள் ராகுல் காந்தியை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என ஜோதிடர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். சூழ்நிலைக்கு தக்கபடி பல பரிகார பூஜைகளையும் செய்து தன்னை பலப்படுத்திக் கொள்வதில் அவர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பது முக்கிய தகவலாகும்.
இதற்கிடையே அமெரிக்காவில் உள்ள ப்ளூ பார்க் என்ற செய்தி நிறுவனம் ஒரு ஜோதிட தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு நாட்டின் அதிபர்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் பதவி வகிப்பார்கள் என்ற பட்டியல் உள்ளது. அந்த பட்டியலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2024ஆம் ஆண்டு மீண்டும் பிரதமர் ஆவார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பத்திரிகை தகவலையும் பிரதமரின் உதவியாளர்கள் அவரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் பிரதமர் மோடி மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.